டெடிகேஷன். மதுரையில் வாழ்ந்த மூர்த்தி நாயனார். இவர் ஒரு வணிகர். இவரோட தினமும் வேலை என்ன அப்படின்னா, மதுரையில் இருக்க சொக்கநாத பெருமானுக்கு சந்தனக்காப்புக்கு தேவையான அந்த சாண்டல்வுட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை அரைச்சி கொடுக்கறது தான். இதுக்காகவே தம் வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்தவர். அந்த நேரத்தில் மதுரையை ஒரு கர்நாடக மன்னன், வடுக மன்னன்னு சொல்லுவாங்க, அவன் போர் தொடுத்து கைப்பற்றினான். அவன் சிவபக்தர்களுக்கு எதிராக நிறைய கொடுமைகள்லாம் பண்ணான். முக்கியமாக மூர்த்தி நாயனார் சாமிக்கு சந்தனம் அரைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊரில் இருந்த சந்தனக்கட்டை இருக்கிற அந்த எல்லாத்தையும் ஒழிச்சிட்டான். சந்தனம் கிடைக்காம மூர்த்தி நாயனார் ரொம்ப மன உளைச்சல். அவருக்கு கோயிலுக்கு போனார், அன்னைக்கும் சந்தனம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சல். அவருக்கு காப்பு போட முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போது ஒரு அதிரடியான முடிவெடுத்தார். சந்தனக்கட்டை இல்லைன்னா என்ன, இப்போது என் கையே சந்தனக்கட்டை தான் அப்படின்னு சொல்லி அந்த முழங்கையை அந்த சந்தனக்கல்லில் வச்சு தேய்க்க ஆரம்பிச்சிட்டாராங்க. அதாவது முழங்கை எலும்பு திறந்து மூளை தள்ள செழுந்தியும் சிந்த தேய்ந்தார். வா, எப்பேற்பட்ட ஒரு இது இல்லை. சந்தனக்கட்டை இல்லாததுனால முழங்கையே சந்தனக்கல்லில் வச்சு தேய்ச்சாராம். எலும்பு தேய்ச்சி ரத்தம் மூளையே வெளியில் வர்ற அளவுக்கு தள்ளப்பட்டப்பவும் நிறுத்தவே இல்லையா அந்த மனுஷன். இவருடைய தியாகத்தை பார்க்குறப்போ எனக்கு இந்த தத்திசி முனிவரோட ஞாபகம் வருது. புராணங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது ஒரு உலகத்தை அசுரன்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக இந்திரனுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது. அப்போ இந்த தத்திசி முனிவர் என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன் உயிரையே தியாகம் பண்ணி தன்னுடைய முதுகெலும்பை கொடுத்துட்டாராம். அந்த எலும்புலேருந்து தான் அந்த வஜ்ராயுதம்னு ஒன்று உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மூர்த்தி நாயனாரும் இறைவனுக்காக தன்னுடைய உடம்பையே ஒரு கருவியாக மாற்றினார். அவரோட பக்தியை பார்த்துட்டு சிவபெருமான் ஒரு அசுரீரில் சொல்வார், இனிமேல் நீயே இந்த நாட்டுக்கு ராஜாவாக இருப்பாய், உன் காயெல்லாம் ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி இந்த வடுக மன்னன் இறந்து போகிறான். வாரிசு இல்லாததுனால ஊர் வழக்கப்படி ஒரு பட்டத்து யானை கண்ணை கட்டி விடுவாங்க. அப்போல்லாம் இந்த ராஜா யாருன்னு தேடிட்டு போகும். அது நேராக கோயிலுக்கு போய் அங்கே இருந்த மூர்த்தி நாயனாரை தன் தலையில் ஏற்றிட்டு வருது. இப்போ இவர் தான் மதுரையோட ராஜா ஆயிட்டார். ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டாருங்க, நான் ராஜாவானாலும் ஜடாமுடி, ருத்ராட்சம், திருநீர் இதோடு தான் இருப்பேன், சிவனரிப்படி தான் ஆட்சி பண்ணுவேன். இப்போ மாதிரி இந்த பேப்பரோட கொள்கையெல்லாம் அவர் நிறுத்தலை, அப்படியே நடைமுறைப்படுத்தினார் சொன்னது பாலிசிஸ்லாம். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன தடங்கள் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்கிறோம், என்கிட்ட ரிசோர்ஸ் இல்லை, வசதி இல்லை அப்படின்னு சாக்கு சொல்லி அந்த வேலையை நிறுத்தி போட்டுறோம் இல்லையா. ஆனால் மூர்த்தி நாயனார் அப்படி பண்ணலைங்க. உங்ககிட்ட வில் பவர் இருந்தால் அது உங்களையே ஒரு ரிசோர்ஸாக மாற்றி காரியத்தை முடிக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்லுது. ராஜா ஆகிறதுக்கு கிரீடம் முக்கியம் கிடையாது, ஒரு சேவகனாக நம்மளை எவ்வளோ தூரம் நம்ம தாழ்த்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சிவைய நம.